அக்டோபர் 23 என் பர்த்டே. 23 அன்றைக்கி நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட் 22 நைட்டே கேக் வெட்டியாச்சு. எனக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் நல்லா மதிய வரலையுமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஹெச்எம்ஆரில் எங்களோட லஞ்சை சாப்பிட்டோம். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கடம் லேக்கில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்தேன். அங்கே கிளைமேட் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போகிற வேலை இருந்துச்சு. எங்கள் அக்காவோட நாத்தனார் பொண்ணுக்கு காது குத்து அப்படிங்கிறதுனால அங்கே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து பொள்ளாச்சி பஸ் ஏறினேன். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால நான் அவுட்டர் போகிறதுக்கே எனக்கு 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மாவும் அம்மாச்சியும் வந்திருந்தாங்க. அவங்கள நான் பிக்கப் பண்ணிட்டு சுங்கம் வரலி போயிட்டேன். அங்கேருந்து மச்சான் எங்களை காரில் பிக்கப் பண்ணிட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கேருந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டு காஞ்சம்பட்டியில் இருக்கக்கூடிய மச்சான் வீட்டுக்கு போயிட்டோம். நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போனால அங்கே நைட் ஷிஃப்ட் லாகின் பண்ணி ஒர்க் பார்த்தேன். மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சதுமே நான் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். எல்லாருமே குளிச்சு புறப்பட்டதுமே நாங்கள் எல்லோரும் கிளம்பி மண்டபத்துக்கு போனோம். காலையில் மேக்ஸிமம் 7 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிளேட் டெக்கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் அவங்களோட நாத்தனார் அருணாக்கா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. பிளேட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. தன்யா குட்டி ரெடியாகி வந்ததும் மாமா வீட்டிலேருந்து வச்சு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி தன்யா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கிறப்ப ரொம்ப டிபெண்ட், அவங்க அம்மா விட்டு நிகரவே மாட்டா. பட் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டா. ரொம்ப மெச்சூர்டாக இருந்தா. நான் நினச்சேன் ரொம்ப அழுவான்னு நினச்சேன். பட் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்தா. அதே அளவுக்கு அங்கே தனியாக ஸ்டேஜில் உட்காந்து வரவங்களை எல்லாமே ரிசீவும் பண்ணிகிட்டு இருந்தா. பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காவும் மச்சானும் அவங்க செய்ய வேண்டிய சீர் எல்லாமே வந்து தன்யா குட்டிக்கு செஞ்சாங்க. தாய்மாமன் வீட்டு சீர் எல்லாமே அவங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். சாப்பிட்டு அங்கே ஃபேமிலி கூட எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி மறுபடியும் மச்சான் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு எல்லோரும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்லாம் கொண்டு வந்ததெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அகைன் மண்டபத்துக்கு வந்து எங்களோட மதிய லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நாங்கள் வந்துட்டு மண்டபத்துக்கிட்ட இருந்தே நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டு அம்மாவையும் அம்மாச்சியும் நான் வந்து கரூர் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆனேன். ரீச் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. வந்துட்டு ஒரு 2-3 hours மட்டும் நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அகைன் நான் நைட் ஷிஃப்ட்டை லாகின் பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் அந்த எனிவே 3 hours நான் தூங்கினது கொஞ்சம் எனக்கு ஓகேவாக ஃபீல் ஆச்சு.